இப்போ பாரு, இது புரிஞ்சா? ரேடியேஷன் புரியுதா? என்ன நடக்குதுன்னு புரியுதா? ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜை எதிர்த்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்ன பண்ண போறேன்? பக்கத்தில் கொண்டு வர ட்ரை பண்றேன். புரியுதா? எக்ஸ்டர்னலி ஐ ஆம் டூயிங் சம் ஒர்க். ஓகே, எனி டிஃபிகல்ட்டி? சம்பத், உள்ளே இருக்கவங்களுக்கு புரியுதா? எஸ். ஸோ இது பேசிக்கலி 4 ஃபார்முலா. ஓகேவா? இதே 4 ஃபார்முலா சுற்றி வர போகிறோம். ஏவாத்தனா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை டிஃபைன் பண்ண போகிறேன். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். ஆஸ் பர் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கா? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எழுதிக்கோ. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஸோ நோட்ஸை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ நீங்கள் என்னடா பண்ணீங்க? Electric potential is defined as work done to move a unit positive charge from one point to another. Another. யூனிட் சார்ஜ் இல்லை, யூனிட் பாயிண்ட் சார்ஜ்னு கூட வச்சுக்கோங்க, இஷ்டம். யூனிட் சார்ஜ் சரியா? ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், டு மூவ் அ யூனிட் பாயிண்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், டு அனதர். சரியா? அப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. லெட் மீ சே திஸ் பாயிண்ட் as some r. ஆஸ் பர் உங்கள் புக்கு. இங்கேருந்து நான் எங்கே போக போகிறேன்? பின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். உங்கள் புக்கில் ஆர்லேருந்து பிக்கு வந்திருக்காங்க. சரியா? அப்போ இந்த பாயிண்ட்டோட எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? இந்த பாயிண்டில் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? கே Q1 Q2. சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சம் R2னா இது R2. இங்கே வரேன்னா கே Q1 Q2 by R1. எதோடது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய சார்ஜ்லேருந்து நான் மெஷர் பண்ண டிஸ்டன்ஸ். எஸ், நெகட்டிவ் சார்ஜ்னா இதே நீ நெகட்டிவாக எடுத்துக்கோ. ஏன்னா நெகட்டிவ் தான் நெகட்டிவை ரிப்பல் பண்ணும். கரெக்டா? அப்போ நல்லா பாரு, அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த இடத்துல உனக்கு மைனஸ் வந்துருமா ஃபார்முலாவில்? பிகாஸ் ஒய் ஒர்க் இஸ் டன் பை த ஃபீல்டு, பை த சிஸ்டம். இந்த இடத்துல பேசிக்கலி சார்ஜ் பண்ணுமா? அப்போ அது வந்து ஒர்க் பண்ணுறதுனா அங்கே நெகட்டிவ் வந்துடும். கரெக்டா? அப்போ நல்லா பாரு, நான் எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன்? ஆர்லேருந்து பிக்கு வந்திருக்கேன். அப்போ நான் ஒர்க் பண்ணியிருப்பேனா? எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன்? ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. கரெக்டா இல்லையா? அப்போ இது வந்து u at p, இது பார்த்தனா u at r. நோ, u வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் v the potential difference, u energy, u சொல்லிட்டேன் சாரி, u வந்து எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நல்லா பண்ண இங்கிருந்து நீங்கள் மூவ் பண்ணியிருக்கேன்னு ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பேன்னா அந்த ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்குது. எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும்னா ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் சார்ஜ். எந்த சார்ஜ் நான் மூவ் பண்ணேன்? இங்கே இருக்கிற Q2வை மூவ் பண்ணிட்டு வந்தேன்னா இங்கே இருக்கிற Q2வை. கரெக்டா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேசிக்கலி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ரெண்டுத்தில் இருக்க சார்ஜ் ஒன்று கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன எழுத போகிறேன்? கே பேசிக்கலி ஒரு சார்ஜ் இருக்கிறனால KQ டிவைடட் பை R. ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்க போகுது R1 1 by R2. அகெயின் சப்போஸ் அந்த R சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கிற இந்த இடத்துல இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டியில் 0. அப்போ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் வேணும்னு சொன்னால் KQ by R. இது வந்து பொட்டென்ஷியல் அட் எனி பாயிண்ட். சரி, ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்? KQ by R1. இங்கே இருக்க பொட்டென்ஷியல் எவ்வளோ? KQ by R2. அப்போ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? கரெக்டா இல்லையா? அட் எனி பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை வச்சு நீ பார்க்க போகிற. அப்போ இதுதான் ஃபார்முலா.
KQ/R. புரியுதா? அது டிஃப்ரென்ஸ், ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, R வந்து எங்கே இருக்கு, R is at இல்லை போனது இன்ஃபினிட்டி ஃபுல்லாக போடல.